செட்டப் ஸ்டார்டிங் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து விண்டோஸ் 2003 ஃபார் ஸ்மால் பிசினஸ் சர்வர் செட்டப். இதில் என்னன்னா வெல்கம் டு செட்டப்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டு செட்டப் த விண்டோ நவ் ப்ரெஸ் என்டர். அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னா டு ரிப்பேர் த விண்டோ இன்ஸ்டாலேஷன் யூசிங் ரெக்கவரி கன்சோல் ப்ளஸ் ஆர். டு குவிக் செட்டப் இன்ஸ்டாலிங் விண்டோ ப்ரெஸ் F3. நமக்கு மூணு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, என்டர், ஆர் அண்ட் F3. நாம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறப்ப நாம என்டர் தான் பண்ணணும். அதனால இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணுறோம். இந்த ஆர் இருக்குன்னா ரிப்பேர். ஆல்ரெடி வந்து OS நமக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு, சின்ன ஒரு சில ஃபைல்ஸ் கரெக்டிங்கோ மிஸ்ஸிங்கோ ஆயிருந்தா நாம இந்த சிடியை யூஸ் பண்ணி ஃபுல் OS ஃபார்மேட் பண்ணாமல் ஆர் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் காப்பி ஆனால் அகைன் OS நல்லா ஆகிடும். அதுதான் இந்த ஆர், இது ரிப்பேரிங் ஆப்ஷன் காட்டி. இப்போ நம்ம வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால நம்ம என்டர் பண்ணுறோம். ஒரு நிமிஷம் இது வரலாம். போகலாம். அதுக்கு இப்போ வந்து நாம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் உள்ள பார்ட்டிஷன். கையை வச்சு நல்லா காமி எல்லாத்தையும். இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் உள்ள பார்ட்டிஷன். C, D, E, F and G. மொத்தம் 5 பார்ட்டிஷன் இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இது எப்படி பார்ட்டிஷன் பண்ண போறோம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பார்ட்டிஷன் பண்ணணும். முதல்ல எல்லா பார்ட்டிஷன் நம்ம டெலீட் பண்ண போறோம். D டெலீட்க்கு வந்து D. அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னா the partition you try to delete is a system partition. அதாவது C:, அதாவது விண்டோஸ் ஃபைல்ஸ் இருக்கிற பார்ட்டிஷன் நீங்க டெலீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால இதுக்கு வந்து to delete this partition press enter. Setup will promote you for confirmation before deleting the partition. To go back to the previous screen without deleting the partition press escape. அதாவது இதுல வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் இருக்கு, இதை நீங்க கட்டாயம் delete பண்ணனும்னா என்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இல்ல வேணாம் நான் வெளியே போகணும்னா escape. இப்போ நம்ம வந்து கட்டாயம் delete தான் பண்ணணும். என்டர் பண்றோம். என்டர் பண்ணும்போது to delete this partition press L. அதுக்கு வந்து பிராக்கெட்ல கால் போட்டு all data on this partition will be lost. அதாவது இதுல டேட்டா எல்லாம் போய்டும், மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம ரிமைண்ட் பண்றாங்க delete பண்ணுமா பண்ணனும்னா L எடுத்துங்க. again L. unpartitioned space வந்துச்சா இதுதான். இப்போ அடுத்த பார்ட்டிஷன் நம்ம delete பண்றோம். அதே மாதிரி D L D L D L D L. இப்போ வந்து unpartitioned space 152625, அதாவது 152 GB இருக்கு. 152 GB, அதாவது நம்ம ஹார்ட் டிஸ்கோட கெபாசிட்டி வந்து 160 GB. இந்த ஒரு பேலன்ஸ் 8 GB வந்து இந்த கிளஸ்டர்ஸ், இந்த நேத்தி சொன்ன ஆல்ரெடி நம்ம போர்ட்ல பார்த்த மாதிரி கிளஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு இந்த 8 GB வச்சுக்கோங்க. பாக்கி 152 GB தான் நாம இப்போ பார்ட்டிஷன் பண்ண போறோம். இப்போ வந்து புதுசா ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணனும்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் மைண்ட்ல வச்சு கிரியேட்டுக்கு வந்து C. இது என்னென்ன பண்றோங்கிறது ஆல்ரெடி கீழ ஃபுல்லா வந்து என்னென்ன கீ என்னென்ன இருக்குன்னு சொல்லி enter to install, C to create partition, F3 to put. இந்த enter to install பண்ணணும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஒரே பார்ட்டிஷன் வரும், C: மட்டும் தான் வரும். ஹோல் ஹார்ட் டிஸ்கையும் ஒரே பார்ட்டிஷனா பண்ணனும்னா enter to install. அப்படி இல்ல எனக்கு இந்த 152 GB ஒரு 4 பார்ட்டிஷனா 5 பார்ட்டிஷனா வேணும்னா கிரியேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட். ஓகே, கிரியேட் நம்ம பண்றோம். C. இப்போ இதுல வேல்யூ இருக்கு 152 GB இருக்கு. இதை நாம எப்படி பிரிக்க போறோம்ங்கறத இப்ப பார்க்கலாம். ஒரு 40 GB ஃபார் எக்ஸாம்பிள் C: வந்து ஒரு 40 GB. என்டர். நீங்க 40 GB கொடுத்தீங்கன்னா 39998, அதாவது 39.998 MB தான் வரும். பாக்கி 2 MB வந்து இதுக்கு ஒரு கிளஸ்டர் இருக்கு, இந்த கோலன் இருக்கு, அதுல போயிடுவாரு. இப்போ அடுத்து பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 112 GB இருக்கு. இதே பார்ட்டிஷன் பண்றோம். C 30. அடுத்தது ஒரு 82 GB, அதையும் பார்ட்டிஷன் பண்றோம். 40. அடுத்தது 42 GB இருக்கு.
அதாவது இது வந்து பார்ட்டிஷனுக்கு நாம விருப்பப்படி நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். ஒரு இது 10 GB கொடுக்கலாம், அடுத்தது 100 GB கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் 100 GB கொடுத்து ரெண்டாவது 10 GB கொடுக்கலாம். இது நம்மளோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம பிரிச்சுக்கிறது தான் இந்த பார்ட்டிஷன்ங்கிறது. இப்போ அன்படுத்து ஒரு 42 GB இருக்கு, அப்படியே கிரியேட் பண்ணுறோம். ஓகே எனக்கு அப்படியே போதும் அப்படின்னா என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா CDEF 160 GB நம்ம 4 பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சிருக்கோம் இங்கே. இப்போ வந்து நம்மளோட விண்டோஸ் ஃபைல், அதாவது ஓஎஸோட ஃபைல் இப்போ நம்ம உட்காரணும். அது எங்கே வேணுமோ நம்ம உட்கார வைக்கலாம். பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டால் பண்ணலாம், டில இன்ஸ்டால் பண்ணலாம், இதை எப்படியும் பண்ணலாம். ஆனால் நாம் வந்து கட்டாயமாக சி கோடில் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா பூட்டிங் ஃபைல்ஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து சி கோடில் என்டர் டு இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்டர் பண்ணுவோம். Format the partition using the NTFS file system quick. Format the partition using NTFS file system. அதாவது இது என்ன சொல்றதுன்னா NTFS நியூ டேபிள் ஃபைல் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஃபைல் சிஸ்டம், நியூ டேபிள் ஃபைல் சிஸ்டம் இந்த இதுக்கு அப்ரிவேஷன் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போலாம் எல்லாமே NTFS ஆயிடுச்சு. இப்போ XP பார்த்தீங்கன்னா XP NTFS தான் வருது. இப்போ வந்து நான் வந்து NTFSலே குயிக்கா பண்ணுமா இல்லை நார்மலா பண்ணுமான்னு கேட்குது. நாம சஜஸ்ட் பண்ணுறோம் நார்மல் தான் பண்ணணும். ஏன்னா குயிக் இன்ஸ்டலேஷன்ங்கிறது அடிக்கடி பண்ணோம்னா நம்மளோட ஹார்ட் டிரைவோட கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுட்டு ஒரு காரணத்தினால NTFS வந்து நம்ம ஸ்லோவாக பண்ணுறோம். ஸ்லோனா என்டர் கொடுத்தோம்னா செட்டப் இஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி வந்துருது. சி கோடை வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணும். அதாவது 39 GB நம்ம ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி 182, அதில் ஒரு டிரைவர் தான் ஃபார்மேட் பண்ண போகுது. சி பார்ட்டிஷன் நியூ ராவா இருக்கு. இது வந்து NTFS மாறும். இப்போ ஃபார்மேட்டிங் ஆன பிறகு 39 GB வந்து இப்போ வந்து ஃபார்மேட் ஆகுது. இது 100% வந்தோடனே தான் இது முடியும். கட் பண்ணி ஆன் நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்க. தாண்டே 0 ல இருந்தா இப்போ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க. 20 எங்க 0 ல இருந்து 20 ஓகே ரெக்கார்ட் பண்ணுங்க. டக்குனு 100 வந்து 100. இப்போ வந்து செக்கிங் தி டிரைவ் ப்ளீஸ் while setup examine your disk. முதல்ல நம்ம டிரைவை செக் பண்ணிட்டு கிரியேட் செக்லிஸ்ட் பண்ணி ஃபைல் காப்பி ஆகுது. அதாவது செட்டப் தேவையான ஃபைல் அத்தனையும் இந்த சிடியில் இருக்கு. இதுல இருந்து சி கோடன் இப்போ ஃபார்மேட் ஆச்சு. ஃபார்மேட் ஆனதுனால நியூ டேபிள் ஃபைல் சிஸ்டமா அது ஆயிடுச்சு. அதான் NTFS ஆன பிறகு இதுக்குள்ள செட்டப் தேவையான அத்தனை ஃபைல்ஸும் முதல்ல சி கோடன்ல காப்பி ஆகுது. இந்த காப்பியும் போட்டு ஒரு ஃபைல் DLL ஃபைல்லேருந்து சப்போர்ட்டிங் ஃபைல் வரைக்கும் எல்லா ஃபைலும் முதல்ல இந்த கம்ப்யூட்டருக்கு சி கோடன் இப்போ காப்பி ஆகுது. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த காப்பிங் ஃபைல் ஆகுது. இந்த காப்பிங் ஆகுது நீங்க இங்கேயே பார்க்கலாம். என்னென்ன ஃபைல்ஸ் வரைக்கும் காப்பி ஆகுது சொல்லிட்டு திரும்ப லாஸ்ட் இந்த காப்பிங் ஆகுது. கீழே காப்பிங் கீழே பார்த்தா என்ன ஃபைல்ஸ் அப்ராக்சிமேட்டா நமக்கு என்ன ஃபைல் உள்ள போகுதுங்கிற டீட்டெயில் வரைக்கும் இதுலேயே நம்ம பார்க்கலாம். இதுல இப்போ ஃபைல் காப்பி ஆயிடுது. இங்க வந்து ஒரு சில எரர் வரலாம். என்ன மாதிரி எரர் வரும்னா இப்போ வந்து இந்த சிடி நீங்க போட்ட சிடி ப்ராப்ளமா இருக்கலாம் அல்லது டிரைவ் ப்ராப்ளமா இருக்கலாம். இந்த மாதிரி டைம்ல இங்க வந்து அதாவது இந்த ஃபைலை காப்பி பண்ண முடியல ஸ்கிப் பண்ணுங்க அல்லது ரீட்ரைவ் பண்ணுங்க. பர்டிகுலர் ஒரு ஃபைல் இப்போ வந்து இங்க ஒரு ஃபைல் ஓடுதுன்னா ரெண்டா DLL சரியா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபைல் என்னால காப்பி பண்ண முடியல அல்லது வேற சிடியை மாத்துங்க அப்படிங்கிற இது வரும். அந்த மாதிரி டைம்ல ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கிப் பண்ண சொல்லு. ஆனா கட்டாயமா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஃபைல் விண்டோஸோட சப்போர்ட்டிங் ஃபைல கூட இருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால நீங்க ஸ்கிப் பண்ணும்போது OS இன்ஸ்டாலே உள்ள போயிடும். நாளைக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகாது. அதனால ஸ்கிப் என்னைக்குமே கொடுக்க கூடாது. சிடி ஒர்க் ஆகல டிரைவ் ஒர்க் ஆகலாம் ரெண்டுத்துல ஏதாவது மாத்தி இல்ல புது சிடி வாங்கி போட்டு இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் OS கம்ப்ளீட்டா ப்ராப்பரா ஒர்க் ஆகும்.